தமிழன் பிரசன்னா அவர்களும் பேசியிருக்காரு. இதுவே வந்து எலும்பு உடைக்கிறது தப்பு அப்படின்னா அப்போ வந்து வாய உடைக்கணும். அவர் ஏதோ ஒரு அந்த வார்த்தை வந்து டேஷ் சிஎம் வந்து நீங்க வந்து கைது பண்ணணும். டேஷ் பிரசன்னா பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கண்ட டேஷை பத்தி நம்ம பேச கண்ட டேஷை பத்தி நம்ம இல்ல கண்ட டேஷ் எல்லாம் டிபேட்ல கூப்பிட்டு வச்சு கண்ட டேஷ் வார்த்தை எல்லாம் போடுறாங்களே அதுக்கு அது கூப்பிடுற டேஷை தான் நம்ம போய் கேட்கணும். இந்த டேஷை பத்தி பேசி என்ன பிரயோஜனை? டேஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டேஷ் வந்து தான் ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்சுவல்ன்ற நினைப்பு டேஷ் பிரசன்னாவுக்கு வாயில வந்திருக்கும். அதுதான் இல்ல டேஷ் பிரசன்னாவுக்கு என்னன்னா தான் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல், தன்னை மாதிரி யாருமே வந்து பேசிட முடியாது, தன்னை மாதிரி யாருமே சிரிச்சிட முடியாது. உங்களுக்கு எல்லாம் முன்னோடி அவரெல்லாம் நீங்க பீட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஃபேன் கேர்ள் இருக்கலாம், பாட்டு போடலாம், உங்களுக்கு பழைய வீடியோ எடுத்து போட்டு ஜம்முன்னு கிரியேட் பண்ணலாம். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுதான் இல்ல கிரியேட் பண்ணலாம். ஆனா டேஷ் பிரசன்னாவை நீங்க வந்து தொடக்கூட முடியாது. விளம்புலயே அடிக்கலாம், ஆனா டான்சிங் கிளாஸ் எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஆமா, நீங்க உங்கள்கிட்ட அதாவது இவர் இருக்கார்ல எதிர்கட்சி தலைவர், அவரை கூட நீங்க அடிச்சிடலாம். ஆனா அதுக்காகலாம் டேஷ் பிரசன்னாவை நீங்க வந்து தொட்டு பார்த்துடலாம் நினைச்சிடாதீங்க. அது முடியவே முடியாது.